ஐ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஐ ஸ்டிச் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸில் உங்களுக்கு 2 ஸ்பேஸ், இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இன்பிட்வீன் தான் க்ரியேட் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ஐ வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஹூக் போட்ட அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐ லூஸாக இருக்கும். பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் ஐ லூஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணும், அந்த ப்ளவுஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ ஐ எந்த அளவுக்கு டைட்டாக ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும். ஐ யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வி ஸ்டிச்செல்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ப்ரொஃபஷ்னலாக ஃபினிஷிங் வராது. வி ஸ்டிச் லேர்ன் பண்ணிக்கோங்க, நானுமே டீச் பண்ணுவேன். பட் எல்லாத்துலேயும் நான் வந்து ஐ தான் ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். ஐ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 த்ரெட் எடுத்துக்கிட்டேன். சாரி, forgot to say. ஸோ 4 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா ஐ வந்து கொஞ்சம் ஃப்ளவராக நல்லா திக் ஷேப்பில் வரணும். ஸோ நான் இப்போ மேலே இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும் தான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எடுக்கும்போது மேலே இருக்கிற லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் மட்டும் தான் எடுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ஐயோட டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், ஒரு 1/4 தான் இருக்கும். அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. இவ்வளோ தான் உங்களோட ஐயோட டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். ரொம்ப பெருசாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்னதாக பண்ணிங்கனாலும் கஷ்டமாயிடும். ஸோ 1/4ன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐயோட சைஸ் வந்து 1/4. ஓகே, ஸோ இப்போ நான் பண்ணுற ஸ்டிச்சு வந்து மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும்தான் எடுக்கிறேன். 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஐ வரும். ஓகே, ஸோ முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த நீடில் இந்த லூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கல, அந்த லூப்புக்குள்ளே விடுறேன். ஓகே, அந்த லூப்புக்குள்ளே இப்படி விட்டு இந்த த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக எடுக்கிறேன். ஓகே, அப் சைடாக எடுக்கிறேன். ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, டாப்பில் விட்டுடுறேன். அதே மாதிரி திரும்ப லூப்புக்குள்ளே விடுறேன். இந்த த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக எடுக்கணும். ஓகே, எடுத்தால் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஓகே, எண்டு வரைக்கும் அந்த ஃப்ளவர் ஷேப் வந்தோடனே பேக் சைடில் போய் நாட் பண்ணிக்கலாம். இப்படி பியர்ஸ் பண்ணி பேக் சைடில் எடுங்க. எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் நல்லா டைட் ஆகிடும். நீங்கள் பேக் சைடில் ஒரு புல் இப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும். அப்படியே பேக் சைடில் இப்படி கொஞ்சமாக த்ரெட் எடுத்து இப்படி நாட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா டைட்டாக நாட் பண்ணிவிட்டு எக்ஸஸை ட்ரிம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, 2-3 டைம்ஸ் நாட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஐ ரெடி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ். ஆஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சூயிங், கீப் லேர்னிங். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.